வீடியோ எடிட்டிங் இதுக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்கா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ஆன்லைன்ல மணி ஏர்ன் பண்றதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். யூடியூப்ல நான் பார்த்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாருமே வீடியோ எடிட்டிங்கை ஃபர்ஸ்ட் டு தேர்ட் பிளேஸ்க்குள்ள வச்சிருந்தாங்க. எனக்கு ஒரு டவுட், வீடியோ எடிட்டிங்க்கு உண்மையாவே இவ்வளோ டிமாண்ட் இருக்கா? சரி, நாம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் பேசிக்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட்டும் வந்துச்சு, வீடியோ எடிட்டிங்ல பேசிக்ஸ் மட்டும் வச்சு ஏர்ன் பண்ண முடியுமா? சரி, அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு ட்ரை பண்ணதுதான் இந்த 10,000 rupees ஏர்ன் பண்ற சேலஞ்சு. எனக்கு வீடியோ எடிட்டிங்ல பேசிக்ஸ் மட்டும் தான் தெரியும்ன்றதுனால ரொம்பவே கம்மியா தான் சார்ஜ் பண்ணேன். மேபி நான் இன்னும் ப்ரொஃபஷனலாக எடிட் பண்ணேன் அப்படின்னா அதிகமாகவே சார்ஜ் பண்ண சான்சஸ் இருக்கு. பட் எனக்கு மணி மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ் இல்லை, என்னோட ஸ்கில்லை டெவலப் பண்ணணும் அப்படின்றதுல நான் தெளிவாக இருந்தேன். அப்புறம் ஏன் இந்த 10,000 rupees சேலஞ்சுன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட் பிகினர்னால வீடியோ எடிட்டிங்னா என்னன்னே தெரியாது அப்படி இருக்க ஒரு பர்சன் பேசிக்ஸை மட்டும் லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற என்னோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ எனக்கு அது ஃபுல்லாக கிளியர் ஆயிடுச்சு. இன்ட்ரெஸ்ட் இருக்க யார் வேணாலும் வீடியோ எடிட்டிங் பண்ணி மணி ஏர்ன் பண்ண முடியும். எனிவே, இந்த சேலஞ்சில் இன்னி வரைக்கும் நான் 2,300 rupees நான் ஏர்ன் பண்ணியாச்சு. அப்புறம் என்கிட்ட நிறைய பேர் டிஎம் பண்ணி கேட்கறது என்ன அப்படின்னா, ப்ரோ எப்படி ப்ரோ ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி ப்ரோ லேர்ன் பண்ணீங்க, எப்படி ப்ரோ கிளைண்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து கம்ப்ளீட் பிகினர், நானும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.